சொல்லும்போது இவங்க கூல் மச்சி அவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அவங்களும் ஜாக்குக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க டேரெக்டாக போய் ஜாக் கிட்ட பேசினாங்க. ஐ மீன் டேரெக்டாக மீன்ஸ் அந்த ஸ்பேஸில் பேசினாங்க. அதையும் நான் லிசன் பண்ணும் போது இந்த சீசன் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க யூடியூபர்ஸ்லாம். நானுமே வந்து கனெக்ட் பண்ணணும் பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்குமான்லாம் தெரியல. ஆனால் நம்மளோட வீடியோஸ்லாம் அங்கே ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டாம் ஸ்பேஸில் 2-3 பேர் அஞ்சலின்னு ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டாம்க்கு வந்து ரிப்ளை கூட ஒருத்தங்க நம்ம சேனல்லேருந்து சுபாஷினியும் அப்படின்னு நினைக்கிறேன். சுபாஷினி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு தெரியல. நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன். 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து பாருக் சப்போர்ட் பண்ணி பேசுகிற யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம சேனல்லையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க மிஸ் டாம் கிட்ட. இந்த மாதிரி திவ்யாஸ் வேர்ல்டு, ஜெனி ஃபோக்கஸ், சிவி ஜோன் இவங்கெல்லாம் வந்து சிவா ஹானஸ்ட் ரிவ்யூ இவங்கெல்லாம் வந்து பாருக் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பாருக்குன்ற டாம்க்குமே அந்த ரிப்ளையும் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டாம் ஸ்பேஸ்லன்னு சொல்லும்போது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் ட்ரை பண்ணாலுமே இல்லை நிறைய நியூட்ரல் ஆடியன்ஸ் ட்ரை பண்ணாலுமே எல்லார்கிட்டையும் பார்வால் பேச முடியுமான்னு தெரில. ஆனால் லைன் கிடச்சவங்களுக்கு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் சண்டே ஈவினிங் 6 o'clock அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன். தெரியும் அவங்களும் அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க போல் டாம் ஸ்பேஸு. டாம் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாயின் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசுனீங்கன்னா எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா தீபா அப்படிங்கிறவங்க நம்ம சொல்லியிருப்போம். அவங்க வந்து நம்ம அந்த சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் இப்போ தான் போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் போஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறது ஷார்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொல்லியிருப்பேன் ரீசெண்ட் வீடியோஸில். ஸோ அப்போ நான் ரீசெண்டாக போட்ட திருக்குறள் வெஸ் வக்கரம் அப்படின்ற வீடியோவோ அப்புறம் சபரி சேர் போட்டு உட்காந்தது இந்த 2 ஷார்ட்ஸும் வந்து இன்ஸ்டாவில் வந்து விஜய் பாரு ஆர்மி அப்படிங்கிற அவங்க வந்து ஐ மீன் அந்த இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்க விஜய் பாரு அப்படிங்கிறவங்க நம்மளோட அந்த ஷார்ட்ஸை வந்து அவங்களோட இதில் போட்டிருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாங்க. நம்மளுமே போய் பார்த்தோம். பார்த்துட்டு அதை பற்றி வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே போய் பார்த்தேன். அவங்க வந்து நம்மளோட அந்த 2 ஷார்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போட்ட ஷார்ட்ஸ்க்கு வந்து லைக்கும் போட்டுட்டு நம்மளோட அந்த 2 ஷார்ட்ஸ் எடுத்து அவங்களோட இதில் போட்டிருக்காங்க. ட்விட்டர் ஸ்பேஸில் அது போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த திருக்குறள் விஷயமும் சபரி விஷயமும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவ்வளோ நாள் கழித்து ஷோவே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோடது எடுத்து அவங்க அதில் போட்டிருக்காங்க. நான் நிறைய பாருதீன் ஃபேன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வியூஸும் ஜாஸ்தியாக போச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து சேனலுக்கும் கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பாரு ஆர்மி கூட நம்மளுக்கு கனெக்ட் ஆக ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெரி ஸ்டார் அப்படிங்கிறவரும் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ரெகுலராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்து லைக் போட்டார். அவர் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து ஏன் சேனல் சைட்லேருந்து பாருக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோஸில் சொன்ன அதே பதில் தான் சொன்னேன். ஏன்னா சேனல் நினச்சது வேறு, அங்கே நடந்தது வேறு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக பாரு கேமர் ஆனதுனால சேனல் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோன்றப்போ இல்லை மக்கள் வந்து பாருவ கேமரை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நடந்ததுக்கப்புறம் சேனல் வந்து வச்ச ட்விஸ்ட்டு தான் அந்த ரெட் கார்டு விஷயங்கள்னு சொல்லும்போது அதனால தான் சேனல் பிளான் பண்ணி 1 hour எபிசோடில் ஃபுல்லாக பார்வை வந்து ஆன்டகனிஸ்டாகவே காட்டினாங்க. அதை அப்படியே காமிச்சு சட்டிலாக்கி பார்வை வெளில அனுப்பிச்சிலாம் நினச்சாங்க. பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பார்வை வெளில அனுப்ப முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தப்புறம் பாரு டாப் 2லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அடித்த அந்த அல்ட்ரா உல்டா பெல்ட்டி தான் வந்து அந்த ரெட் கார்டு சேனல் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது இதை நான் எக்ஸ்ப்ளனேஷனாக அவருக்கு கொடுத்துருந்தேன் அப்படிங்கும்போது அவர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார் அவரை ஓவியா ஜூலி சீசன் அது ஃபாலோ அதுக்கப்புறம் பெருசாக பிக் பாஸ் ஷோ முடிஞ்சப்புறம் பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி வந்து இந்த சீசன்லையுமே வந்து பாரு ஒரு நல்ல கேமர் அவங்களுக்குமே வந்து இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க சேனல். இதே மாதிரி ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் வந்து சேனல் பண்ணிட்டே இருக்கிறது அடுத்த சீசன்லையாவது மாறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சு நானும் அதை தான் சொல்கிறேன். நம்ம ஜனங்கள்லாம் வந்து இது ஒரு மக்களோட ஷோ, மக்களுக்கான ஓட்டுக்கான ப்ரியாரிட்டி இருக்கிற ஷோன்னு நம்பி பார்க்குறோம். ஆனால் இந்த சீசனில் அது டோட்டலாக அது அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லி சேனலே வந்து அப்பட்டமாக அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எங்களுக்கான ஷோ, விஜய் சேதுபதிக்கான ஷோ, சேனல் ப்ராடக்ட்ஸ்க்கான ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் அவங்க அப்பட்டமாக அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டதுனால அடுத்த சீசனில் மக்களோட நம்பிக்கை எப்படி சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து ஜனங்க வந்து பிக் பாஸ் வெறுத்துறக்கூடாது, சேனல் வெறுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் கிராண்ட் ஃபினாலேக்கு வந்து பார்வை வந்து கூப்பிட்டு விஜய் சேதுபதியே வந்து அது சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணதும் ஃபினாலேக்கு கூப்பிட்டு அந்த விஷயத்தை வந்து ஒரு மாதிரி சட்டில் ஆக்குனது அப்படி தான். ஏன்னா அவங்க வந்து அது
அவ்வளோ பெருசாக வெடிக்கும்னு அவங்க நினைக்கல. அதாவது ரிவோக் ரெட் கார்டுங்கிற விஷயம் அது ஆன உடனே ஜனங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே சாண்ட்ரா விஷயங்கள் புரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் சீசனுக்கு இது பிரச்சனை ஆகிடக்கூடாது, ஹோஸ்ட்டுக்கு இது பிரச்சனை ஆகிடக்கூடாது, மக்களோட நம்பிக்கை வந்து பிக் பாஸ் ஷோ வந்து மக்கள் வெறுத்துடக்கூடாது, அந்த ஒரு நம்பிக்கை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க நடத்தின ட்ராமா தான் அந்த ஒரு கிராண்ட் ஃபினாலிக்கு பார்வை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீசனாவது ஒழுங்காக நடத்துங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அகைன் அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, நம்ம புலம்பிகிட்டே தான் இருக்கும். இது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சீசனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் நின்றுடும். அது வந்து அது வின்னரை மீறி நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் வின்னரை விடவும் அந்த சீசனில் யார் பேசப்படுறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குன்னா போன சீசன் ஜாக் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் வந்து பாரூக் கமருதீன் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஜாக் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்க எவிக்ட் ஆகி போகும்போது அந்த கேஷ் பாக்ஸ் விஷயத்தில் அது ஒரு டாஸ்க் விஷயத்தில் பாசிட்டிவாக போயிடுச்சு. ஆனால் பாரூக் கமருதீன் விஷயம் வந்து ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து அதுவும் விஜய் டிவி ஹிஸ்ட்ரியிலே பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து அதை வந்து விஜய் டிவியில் 2 வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபினாலேக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப டிஆர்பிக்காக ஓவராக இவங்க பண்ண விஷயங்கள் அது சேனலுக்கே ஆப்பாவும் மாறிடுச்சுன்னும் போது அடுத்த வருஷம் சீசனை ஜனங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ இது வந்து சேனலுக்கு ஏதாவது பாதிக்குமானா சேனலுக்கு எதுவும் பாதிக்காது. பட் ஆனால் மக்களோடது அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பிக் பாஸ் ஷோக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேனல் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. மக்களோட ஷோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் மக்களை மேனிப்புலேட் பண்ணி இந்த ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னும் போது மக்கள் ஓட்டுக்கும் மதிப்பில்லை, மக்களுக்கான அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் மதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குன்னும் போது அடுத்த சீசன் பார்க்கணும் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. கொஞ்சமாவது ஃபேராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன், தெலுங்கு பிக் பாஸ் எல்லாம் ஒரு லுக் ஹிட் கொடுத்துருக்கிற முக்கியமான காரணம் ஹோஸ்ட் மட்டும் கிடையாது, அவங்க ஓட்டு பேசஸில் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த எவிக்ஷனை நடத்துகிறாங்க. இது நான் 2 வாரம் 3 வாரம் பார்த்தேன் தெலுங்கு பிக் பாஸ். நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக வந்து அந்த ஓட்டிங்கில் ஜனங்க என்ன ஓட் போடுறாங்களோ அவங்கள தான் எவிக்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. இப்போ நான் தமிழ் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து யார் எவிக்ட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கும். முடிஞ்சால் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே போல் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனாலுமே வந்து எல்லாருக்கும் தெரியுமானா எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே தான் இருக்குமோ ஒரு வேளை மாற்றிடுவாங்களோ, ஒரு வேளை அப்படியே தெரிஞ்சாலும் 1% அந்த டவுட்லேயே மாற்றிடுவாங்களோன்ற அந்த ட்விஸ்ட்டை வீக்கெண்டை வச்சே தான் தமிழ் பிக் பாஸ் கொண்டு போகிறாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு வந்து கன்ஃபார்மாக இதுதான் தெரிஞ்சாலுமே அது நடக்குமா நடக்காதான்றது ஒரு கேள்வி இருக்குன்னா தெலுங்கு பிக் பாஸில் அது டவுட்டே இல்லை. மக்கள் ஓட்டில் லீஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அந்த லீஸ்ட்டை தான் அவங்க எவிக்ட் பண்ணுறாங்கன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அது மக்களோட ஷோவாகவே பார்க்கப்படுது, மக்களுக்கான ஓட்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது, மக்கள் யாரை எவிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் அங்கே ஆப்வியஸாக நடக்குது. நாகார்ஜுன் சார் அதை முன்னாடி எடுத்து வைக்கிறாருன்னும் போது அது வந்து தெலுங்கு பிக் பாஸ்க்கான பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே அது இல்லைன்றது தமிழ் பிக் பாஸில் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதுவும் இந்த சீசன் அது ஒரு பெரிய ஃப்ளாப்பாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பாரு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டா அப்படியே அவளை டவுன் பண்ணிடலாம்னு நினச்ச டீமுக்கோ இல்லை அவங்களோட பாரு ஹேட்டர்ஸ்க்கோ பாரு தான் இந்த சீசனில் பேசப்படுற ஒரு பெரிய ஆளாகவும் பெரிய ஆள் அப்படிங்கிறது மீன்ஸ் என்ன சொல்கிறது சீசன் 9 அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பாரூக் கமருதீன் ஞாபகம் வரும், கார் டாஸ்க் ஞாபகம் வரும், சாண்ட்ரா ஞாபகம் வரும், சாண்ட்ரா நெகட்டிவாக ஞாபகம் வரும், கார் டாஸ்க் நெகட்டிவாக ஞாபகம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரிவோக் ரெட் கார்டு விஷயங்களும் வரும், ரியல் வின்னர் விஷயங்களும் வரும், பாருதீன் ஃபேன்ஸ் விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த சீசன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பாரு தானா. இதை ப்ரூஃப் பண்ணுற வகையில் தான் என்ன சொல்கிறது ஃபேட்மேனோட ஃபேர்வெல் நடந்தது. அதுவும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக யூடியூப்பில் கிளிப்பிங்ஸ் வரலை, அங்கே பார்த்தது தான். ஏன்னா ஃபேட்மேனோட ரிவ்யூ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆஸ் எ ரிவ்யூவராக எனக்கு ஒரு மென்டார்னு கூட சொல்லலாம். ரிவ்யூ வந்து அவர் 2nd சீசனில் 3rd சீசனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் போல். அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த சீசனில் தான் நான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தேன்.